மாசம் உங்களால ஒரு 4000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியுமாங்க? உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் கொண்டு வந்திருக்கோங்க. அதுவும் நம்ம அரக்கோணத்திலே கொண்டு வந்திருக்கோம். ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. 515 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. மொத்த பிளாட்டோட காஸ்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்க அப்படின்னா 3,09,000 ரூபாய். அதுல ஒரு 60% பே பண்ணிருங்க. மீதி 40% உங்களுக்கு மாசம் வட்டி இல்லா இஎம்ஐ இல்ல. சரிங்களா? அருமையா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மாதம் வட்டி இல்லா இஎம்ஐ. மாசத்துக்கு 4000 ரூபாய் உங்களால பே பண்ண முடிஞ்சா போதும். யாரு வேணா இங்க வந்து இடம் வாங்கலாங்க. ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சூப்பர் ஹோம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அரக்கோணத்துல ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு நியர்பைலே தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு 2 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட சைட் வந்து இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு எல்லாமே பக்காவா வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அரக்கோணம் ஊருக்குள்ள இருந்து கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்திலே 2-3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன், புளியமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன், 3 ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாவே வரும். எல்லாமே பெரிய பெரிய இடங்கள் தான். நல்ல லொகேஷன்ல இந்த சரௌண்டிங்ல நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க. லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் இன்வெஸ்ட்மென்ட்க்கு பாக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு போயிட்டு வந்துட்டே தான் இருக்குங்க. அரக்கோணம் போற பஸ், கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டே தாங்க இருக்கு. இது வந்து நீங்க பாக்குறது ஜெயா காலேஜ்ங்க. ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ். சரிங்களா? ஃபுல்லா ஒரு பக்காவான லொகேஷன். நம்மளோட சைட் இந்த 4-வே ட்ராக் இந்த ஹைவேல இருந்து, சரிங்களா, இந்த ஹைவேல இருந்து அப்படியே உள்ள போனீங்கன்னா இந்த ரோடு உள்ள போற ரோடு எவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம், சரிங்களா, 3 நிமிஷத்துல நம்மளோட சைட்டுக்கு நீங்க அழகா ரீச் பண்ண முடியுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி லோ பட்ஜெட்ல நீங்க எல்லாருமே வாங்க முடியற மாதிரி, சரிங்களா, எல்லாராலையுமே ஒரு இடம் வாங்கி போடுற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹோம்ஸ்ல இருந்து சார் நமக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சார் நம்ம சார்ட்டே பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். சூப்பர் சார். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அதுக்கப்புறம் நம்ம சைட்டை பத்தி லொகேஷன் எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் பார்த்தலாம் சார். கண்டிப்பா சார். ஓகே சார். சார் நம்ம கம்பெனி நேம் வந்து சூப்பர் ஹோம் சார். ஓகே சார். நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிட்டுனா குரோம்பேட்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே சார். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் சார். சரிங்க சார். 15 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே சார். எக்ஸலென்ட்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். நம்மள்ட்ட இது வரைக்கும் டே 1ல வாங்குனவங்க வரைக்கும் இன்னி வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காங்க. வாங்குனவங்க எல்லாரும் 3 மடங்கு லாபத்தோட தான் சார் இருக்காங்க. சூப்பர் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நம்மளுக்கு வேணும். அவங்க சந்தோஷமா, கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வந்து சந்தோஷமா ரொம்ப திருப்தியா இருக்காங்க. சூப்பருங்க சார். அதுதான் சார் விஷயம். ஓகே சார். சார் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரா நகர் ஓகே சார் சூப்பர் ஹோம்ஸ்ல போட்டிருக்குது. இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ் ரெண்டுமே இருக்குது. சரிங்க சார். சரிங்களா? ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2.5 ஏக்கர் சார் ப்ராஜெக்ட். ஓகே சார். சரிங்களா? மொத்தம் 96 பிளாட் போட்டிருக்கோம். ஓகே சார். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட்ல நிறைய இருக்கு. அதோட 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு சார். இருக்கு நம்மளுக்கு. இருக்கு சார். ஓகே சார். இப்போ வந்து நம்ம கம்பெனி பத்தி எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நம்ம இடத்த வந்து வாங்க வர்றாங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்கை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா. இந்த சரௌண்டிங்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன அவங்க எதுக்காக இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி வாங்கி போட்டாங்கன்னா என்ன அப்ரிசியேஷன் கிடைக்கும், எதனால அப்ரிசியேஷன் கிடைக்கும், இது எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இந்த லொகேஷனை பத்தி ஃபுல்லா பேசலாம் சார். கண்டிப்பா. ஓகே சார். நம்ம விக்னேஸ்வரர் நகர் எங்க அமைஞ்சிருக்கு சார்? சார் இது எங்க இருக்குன்னா ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்னு இருக்கு சார். சரிங்க சார். அரக்கோணத்துல. ஓகே சார். அது பக்கத்துல தான் சார். அது பக்கத்துலயே நம்ம வரும்போது பார்த்துட்டு தான் வரும்போது பார்த்தோம்ல சார், அதே இடம் தான் சார். ஓகே சார். சார் நீங்க ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து நம்ம சைட் வாசல் வந்து 2.3 கிலோமீட்டர் சார். சூப்பர் சார். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய இடத்துல இருக்கு. சூப்பர். அந்த இடத்த வாங்கி வச்சிருக்காங்க, தோட்டமா வச்சிருக்காங்க. அதுக்கு அப்படியே பக்கத்துல தான் நம்ம சைட் இருக்கு. நம்ம சைட் தானே, அது எதிர்க்க இருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் சார். ஃபார்ம் அவங்களது ஃபார்ம். சூப்பருங்க சார். இப்போ நீங்க சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-வே ட்ராக், உங்களுக்கு ஹைவே ட்ராக், ஹைவே நேஷனல் ஹைவே ட்ராக், நேஷனல் ஹைவே ட்ராக் உங்களுக்கு. அதுல தான் நம்ம நேரா அப்படியே இதுக்கு போறோமா சார்? அரக்கோணம் போயிடலாம். அரக்கோணம் போயிடலாம். அரக்கோணம் போயிடலாம். சூப்பர் சார். எவ்வளவு தூரம் சார் வரும் நம்மளுக்கு? சார் இங்க சைட் வாசல்ல இருந்து நீங்க அரக்கோணம் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 ல இருந்து 7 கிலோமீட்டர் தான் சார். சரிங்க சார். ஓகே. நீங்க வந்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா 8.2 கிலோமீட்டர் சார். 8.2 மெயின் ஜங்ஷன். ஊருக்கு போனோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் போயிடலாம் நீங்க. சரிங்க சார். நீங்க அரக்கோணம் ஜங்ஷன் போறதுக்கு முன்னாடி இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சரிங்க சார். புளியமங்கலம் சொல்லுவாங்க. சரிங்க. அங்க எல்லா ட்ரெயின் நிக்கும். அங்க நிக்கிற எல்லா ட்ரெயினும் இங்க நிக்கும். நீங்க வந்து சென்ட்ரல்ல இருந்து வரீங்கன்னா புளியமங்கலம் ஸ்டேஷன் நின்னும். அதுக்கு அடுத்து தான் அரக்கோணம் போறீங்க. சரிங்க சார். நீங்க இறங்கி வெளிய வந்து ஆட்டோ ஏறினாக்குறோம் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல சைட்டுக்கு வந்துடலாம். நீங்க சைட்டுக்கு அதான் ஒரே ரோடு தான் சார். ஃபுல்லா அதுவும் ஹைவேல ஒரே ரோடு தான் நீங்க வருவீங்க. சரிங்க சார். வந்தோனே வீட கிராஸ் பண்ணி தான் சைட் வருவீங்க. சைட் வரேன். வீடுகள் எல்லாமே கிராஸ் பண்ணி தான் நீங்க சைட்டுக்கு வருவீங்க. சூப்பர் சார். அடுத்து லேண்ட்மார்க் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெயா அக்ரி காலேஜ். ஆமா. அதான் லேண்ட்மார்க். அதை ஒட்டுன இருக்க ரோட்ல தான் நம்ம உள்ள வர்றோம். வரும்போது ஃபுல்லா நம்மளுக்கு வீடுகள் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். இந்த பக்கத்துல இந்த ஆப்போசிட்ல அந்த
அந்த பக்கம் போனோம்னா வீடுகள் ஃபுல்லாவே ஃபுல்லா வீடுகள் இருக்கு. வீடுகள் இருக்குங்க உங்களுக்கு. அதாவது இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரக்கோணம் அப்படிங்கும்போது அந்த மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னாலே இன்னைக்கு ஒரு 1500க்கு மேலதான் போகுது. என்ன சார் உண்மைதான் நான் சொல்றதே ரொம்ப கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2000 ரூபாய் மேல எல்லாம் இன்னைக்கு அசால்ட்டா போயிட்டாங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் இங்க வந்துருச்சுல சார் எல்லாமே. மெயின் டெவலப்மெண்ட்டே இங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் சார். ஓகே சார். நீங்க இப்போ அந்த பணப்பாக்கம் சிப்காட் இந்த சிப்காட்லாம் எல்லாம் இருக்கு சார். ஓகே சார். அதெல்லாம் இருந்தாலும் மேஜரா நீங்க சென்னை இங்க அரக்கோணம் இருக்கிற எல்லாருமே சென்னைக்கு வர ஒரே ஸ்பாட் என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் சார். ட்ரெயின் ரூட்டும் 2 இருக்கு சார். ஓகே சார். நீங்க வந்து முன்னாடி வந்து எப்படின்னா வந்து தாம்பரத்துல இருந்து நீங்க அரக்கோணம் வரதுக்கு ட்ரெயின் இல்ல. சரிங்க சார். இப்போ செங்கல்பட்டு போயிட்டு நம்ம செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் தான் ட்ரெயின் இருந்தது, தக்கோல வரைக்கும் இருந்தது. இப்போ என்னன்னா அரக்கோணம் வரைக்கும் விட்டுட்டாங்க. நீங்க பீச் ஸ்டேஷன்ல 2 ட்ரெயின் இருக்கு. நீங்க ஏறினீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தக்கோலம், நேரா அரக்கோணம். சரிங்க சார். இன்னொரு ரூட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீச் ஸ்டேஷன்ல இருந்து வந்தீங்கன்னா நேரா ஆவடி, திருவண்டூர் ஆவடி, அப்படியே திருவிழாங்காடு, அப்படியே புளியம்பாக்கம் வந்துடும். சூப்பருங்க சார். ஏன்னா திருவிழாங்காடுன்னு சொல்லும் போது அது ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆமா, மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் தேடி இங்க வர்றாங்க. உண்மை. அப்ப நம்ம இப்படி வரும்போது திருவிழாங்காடை கிராஸ் பண்ணி தான் நம்ம இங்க நம்ம சைட்டுக்கு வர்றோம் சார். நீங்க எந்த வழி வந்தாலும் ரோடு எக்ஸலண்டா இருக்கும். சூப்பர் சார். அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உங்களுக்கு. ரோடு எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைவே மாதிரி தான் இருக்கு. சூப்பரா 4-வே ட்ராக் அருமையா போட்டு கொடுத்துருக்காங்க. வளர வழி எல்லாமே இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல, இப்ப எல்லாமே டெவலப்மெண்ட் எல்லாம் டெவலப் சார். நீங்க என்ன தெரியுமா சார், நம்மள்ட்ட வாங்குற கிளைண்ட் நாங்க என்ன சொல்ல வரோம்னா 2 வகையா போட்டிருக்கோம் சார். ஒன்னு வந்து ஃபுல் பேமெண்டாவும் கட்டுறவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும், இஎம்ஐயும் பண்ணி தரோம். ஓகே சார், சூப்பர். அதை ரெடி கேஸ் வச்சிருந்தீங்கனாலும் வாங்கிக்கோங்க. இஎம்ஐ முடியாதவங்க இஎம்ஐல போனும் வாங்கிக்கோங்க. வட்டி கிடையாது, கண்டிப்பா வட்டி கிடையாது. சரிங்களா? நாங்க என்ன பண்றோம்னா டவுன் பேமெண்ட் ஒன்னு சொல்லுவோம் சார். சரி, அதை நீங்க கட்டிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்க பேர்ல கொடுத்துறது. சூப்பர். டாக்குமெண்ட் நாங்க வச்சுக்கிறது. சூப்பர். ஒரு லெட்டர் கொடுத்ததும் டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஓகே. பேலன்ஸ் இவ்வளவு கட்டணும் சொல்லிட்டு இஎம்ஐ என்னவோ நாங்க சொல்லிடுவோம். அந்த இஎம்ஐ கட்டினா போதும். கட்டி முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம். சூப்பருங்க சார். இப்போ நம்ம சொல்லும் போது தெரியுங்க சார், இப்போ இந்த நம்ம சைட்ல விக்னேஸ்வரர் நகர்ல என்ன அப்ரூவ் சார் இது? சார் டிடிசிபி அப்ரூவ் சார். டிடிசிபி ரெரா அப்ரூவ் தான். எத்தனை பிளாட் சார் ஓவரால்? சார் 96 பிளாட் இருக்கு சார். 96 பிளாட். இதுல ஏற்கனவே ஒரு 30 பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 66 பிளாட் தான் இருக்கு. சரிங்க சார். மினிமம் சைஸ் சார்? சார் மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் சார். 600 ஸ்கொயர். 600ல நிறைய இருக்கு. ஓகே. 800ல நிறைய இருக்கு. 1000ல இருந்து 1300க்குள்ள ஒரு 10 பிளாட் இருக்கும் சார். சூப்பர் சார். இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் மக்கள் ஒருத்தவங்க வாங்க வர்றாங்க அப்படின்னா அதோட பட்ஜெட் எவ்வளவு வருது, இஎம்ஐ எவ்வளவு வருது, டவுன் பேமெண்ட் எவ்வளவு வருது சார்? சார் என்னன்னா நாங்க போட்டிருக்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 515 ரூபா சார். 515 ஸ்கொயர் ஃபீட் 515 தான் சார் போட்டுருக்கோம். ஓகே. நீங்க அதாவது மார்க்கெட்ல இந்த சரௌண்டிங்ல இப்ப இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி அந்த பக்கம் போனோம் அப்படின்னோம்னா ரேட் பாத்தீங்கன்னா 1500க்கு மேல தான். என்ன சார்? 2000 ரூபாய் நெருக்கி போகுது. 2000 ரூபாய் நெருக்கி போகுது. அது காலேஜ் பக்கத்துல நீங்க வெறும் 515 ரூபாய் தான். அதையும் வட்டி இல்லாம கொடுத்துறோன்றீங்க. உண்மைதான். டவுன் பேமெண்ட் எவ்வளவு சார் வேணும்? சார் இதுக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3,09,000 வரும் சார். சரிங்க சார். மொத்தமா ஒரு பிளாட் காஸ்ட் வாங்குறவங்களுக்கு. ஓகே சார். 3,09,000. ஆமா சார். சரிங்க சார். சரிங்களா? அதுக்கு நீங்க வந்து 1,95,000 கட்டிட்டீங்கன்னா ஓகே சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க உங்க பேருக்கு. ஆமா. மீதி அமௌண்ட் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு சார் வேணும்? சார் 4000 சார். 4000 ரூபாய். உங்களால மாசத்துக்கு 4000 ரூபாய் கட்ட முடிஞ்சா போதுங்க. இங்க நீங்க ஒரு இடத்த வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கலாம் சார். இது கண்டிப்பா கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டீலா இருக்கும். சூப்பருங்க சார். அதுல வந்து ஒரு மாற்று கருத்து. நீங்க சொல்ற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐபோன் வாங்குற காஸ்ட்டுக்கு ஆமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டவுன் பேமெண்ட் நீங்க போயிட்டு ஏதாவது ஐபோன் ஏதாவது 18 வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதை வாங்கணும் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காஸ்ட்டுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்து வாங்கி போட்டீங்கன்னா அடுத்து ஒரு 20 மாசம் 28 மாசம் என்ன சார், அதுக்கு முன்னாடி நீங்க க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வாய்ப்புகளும் எல்லா ஆப்ஷனும் நம்ம கம்பெனி கொடுக்குறோம். என்ன சார்? ஆமா சார். சூப்பர் சார். மாசம் 4000 ரூபாய் கட்டினா போதும், வட்டி இல்லாம நோ காஸ்ட் இஎம்ஐ. வட்டி இல்லாம பண்றோம் நம்ம. சூப்பருங்க சார். சார் நீங்க அரக்கோணத்துல இருந்து 6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீங்க எங்க ரவுண்ட் பண்ணாலும் இந்த பட்ஜெட்ல வாய்ப்பு இல்ல. நீங்க ரீசேல் ஒருத்தர் வாங்கி கொடுத்தா கூட இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு போற டெவலப்மெண்ட்டுக்கு யார் சார் விக்கிறா? உண்மைதான். ஏன்னா டெவலப்மெண்ட் இங்க தான் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது யாருமே பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இன்னொரு வருஷம் போனோம்னா அடுத்து டபுள் ஆகும், இன்னொரு ஏதாவது டெவலப்மெண்ட் கொண்டு வருவாங்க, அப்ப அடுத்த வருஷம் வித்துக்கலாம், கூட ஒரு 100 ரூபாய் சேர்த்து வித்துக்கலாம் தான் நீங்க நினைக்கிறாங்க. உண்மைதான் சார். ஓகே சார். சார் என்னன்னா ஒரு காலத்துல அரக்கோணத்தை வந்து அங்க வாங்கி போடணுமா, அங்க அவ்வளவு ரேட்டு போகுமா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வாங்கினவங்க இன்னைக்கு செம்ம ஃப்ரூட்ஃபுல் அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பா சார். இன்னைக்கு வாங்குறவங்க டவுன் த லைன் அடுத்து அவங்க தான் ஃப்ரூட்ஃபுல் அனுப்பிப்பாங்க. கண்டிப்பா சார். எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரக்கோணத்தை யாரும் சென்னையை அவுட்டா நினைக்கல சார், சென்னைக்குள்ளதான் நினைக்கிறாங்க. திருவள்ளூர் எல்லாரும் திருவள்ளூரா நினைச்சாங்க. இன்னைக்கு திருவள்ளூர் பெரிய விஷயமா இல்ல. அந்த பக்கம் காஞ்சிபுரம் இது இல்ல, செங்கல்பட்டையும் யாருமே வந்து சென்னை அவுட்டா நினைக்கல. இன்னைக்கு எல்லாமே சென்னையா தான் ஆயிப்போச்சு. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துரு சார். நம்ம சொன்ன மாதிரி அந்த சிஎம்டி எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னைக்கு அரக்கோணம்
அரக்கோணம் வரைக்கும் கொண்டு வராங்களா சார் உங்களுக்கு? இந்த பக்கம் அரக்கோணம், ஆமா, அப் டு அந்த பக்கம் அச்சரப்பாக்கம். இந்த 2 எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு வந்து அடுத்த சிஎம்டி எக்ஸ்டென்ஷன்ல உங்களுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கான கவர்மெண்ட் அந்த ஒரு இதை வந்து ப்ரொபோசல் கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்டர் பாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆர்டர் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு அதை நீங்க கேட்கலாம். அன்னைக்கு எல்லாமே சிஎம்டில வந்துரும். இந்த ரேட்டும் கிடைக்கும். இந்த ரேட் வாய்ப்பு இல்ல சார் அன்னைக்கு. ஓகே மக்களே, இப்போ நிறைய டீடைல்ஸ் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பேசிக்கா என்னோடது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், நான் ஒரு என்ஆர்ஐ, நான் வந்து ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய என்ஆர்ஐஸும் பார்ப்பீங்க, நிறைய மக்கள் நம்ம இங்க ஒர்க் பண்ற லோக்கல் மக்கள்ஸ் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நான் ஒரு பூ கடை வச்சிருக்கேன், ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கேன், ஒரு கூலி வேலை நான் வந்து பாக்குறேன், ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். எல்லா தரப்பட்ட மக்களுமே நம்மகிட்ட வந்து ஆடியன்ஸ் வந்து இருக்கிறீங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பாக்குறோம். 3 லட்ச ரூபாய் இன்னைக்கு நீங்க ஒரு என்ன இருக்கீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடையாது. ஒரு மந்த்லி சேலரியா கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கும் ஒரு பிளாட்டை வந்து இன்னைக்கு கண்ணை மூடி நான் வாங்கி போடணும், டாக்குமெண்ட் எனக்கு கிளியரா இருக்கும், அதுல எனக்கு எந்த வித இதுவுமே இருக்கக்கூடாதுன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். என்ன சார், டாக்குமெண்ட் எனக்கு கரெக்டா இருக்கணும்ன்றதான். அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் நல்லா இருக்கணும். எனக்கு நான் போட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரணும். 10 வருஷம் இல்ல 20 வருஷம் கழிச்சா கூட எனக்கு சூப்பரா இருக்கணும். என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு வயசு ஆகுது, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு படிப்புக்கு ஒரு திருமணத்துக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல இடம்னா இந்த இடம் நல்லா இருக்கும்ல சார்? தாராளமா சார். சார் என்னன்னா சூப்பர் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சைட் எடுக்குறீங்கன்னா அந்த சைட்டோட மேஜரே டிரான்ஸ்போர்ட் தான் சார். சூப்பர் கனெக்டிவிட்டி. நீங்க வந்து கனெக்டிவிட்டி, நீங்க வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல சைட்டுக்கு வந்து போகணும், அவ்வளவுதான் சார் முக்கியம். கார்ல எப்ப வேணா வந்து போலாம். கார் இப்போ சார் மேண்டேட்டரி என்ன சார், எல்லா வீட்லயும் ஒரு கார் இருக்கு, பைக் இருக்கு. இது வந்து ஒரு மேண்டேட்டரி. நாங்க எப்படி பாக்குறோம்னா, நீங்க ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ பிடிக்கிறீங்க, நேரா சைட்டுக்கு வரதுக்கான ஆப்ஷன் என்னதான் நாங்க பார்ப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது கொண்டு வரதா சார் இன்னைக்கு பெரிய விஷயம். அதுதான் சார் பெரிய ஒரு ட்ரெயின் ட்ராக்கோ இல்ல ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு ஏர்போர்ட்டோ கொண்டு வரதான் இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. உண்மை அதுதான் சார், அதான் இருக்கு. அதனால நீங்க இந்த சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரெயின் ஏறீங்கன்னா நேரா அரக்கோணம் ஸ்டேஷன், ஆமா அரக்கோணம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி புளியம்பலம் ஸ்டேஷன் இறங்கி நீங்க ஒண்ணும் இல்ல, அங்க ஆட்டோ இருக்கும் வாசல்லயே, ஆட்டோல எங்க நம்ம சைட்டுக்கு போனோம் சொன்னீங்கன்னா நேரா 5 நிமிஷம் நேரா சைட்டுக்கு வந்துடலாம். சூப்பர் சார். சைட்டுக்கு வந்து திருப்பி நீங்க அங்க போயிட்டு ட்ரெயின் ஏறி அழகா வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் சார் முக்கியம். வந்து பார்க்க வேண்டியதான் சைட். ஏன்னா சைட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் சூப்பரா வந்து போட்டிருக்காங்க. அடிக்கடி இங்க ஆளுங்களும் வந்து போறாங்க உங்களுக்கு. ஏன்னா சைட்டுக்கு நம்ம வாங்கி போட்டோம்னா சைட்டுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும். ஏன்னா சார் டாக்குமெண்ட் நல்லா இருக்கணும். அது நம்ம பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் நல்லா இருக்கும்ல சார், அது பிரச்சனை இல்ல சார். அதுல எந்த ஒருமே கிடையாது சார். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% கிளியர் சார். ஓகே சரிங்களா, அதனால அது பிரச்சனை கிடையாது. ரெரா அப்ரூவ்ட் தான். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அரக்கோணம் தான். சரி சார். சோ அதனால தாராளமா அங்க போய் பண்ணிக்கலாம். அரக்கோணம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ். சரிங்க சார். சார் நீங்க என்னன்னா, நம்ம ஒரு கிளையண்ட் ஒருத்தர் வாங்குறாங்க, எதனால வாங்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஃபர்ஸ்ட் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன், பெரிய ஜங்ஷன், அரக்கோணம் டவுன், இதெல்லாம் ஓகே சார். சார் இங்க இருந்து போறது மேஜரா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிப்கார்ட் வந்து பணம் பார்ப்போம். சிப்கார்ட் இருக்கு உங்களுக்கு. இப்போ பரந்தூர்ல சிப்கார்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்தாலும் அது ஒரு பெரிய மேஜர் டர்னிங் பாயிண்டா இருக்கும். ஓகே சார். இங்க இருந்து மெப்பேடும் உங்களுக்கு பக்கம் தான், மெப்பேட் ட்ரை போட்டு வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா, திருவள்ளூர் பக்கமும் திருவள்ளூர்லயும் சிப்கார்ட் ஏற்கனவே இருக்கு. எல்லாமே இன்டர்லிங்க் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இந்த சரௌண்டிங்ல இப்ப டெவலப்மென்ட்னு பயங்கரமா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ரோடு, சிப்கார்ட்ஸ் பக்கத்துல இந்த எஃப்எல் ஸ்மித் கம்பெனி பார்த்தோம் உங்களுக்கு. அது ரொம்ப தூரம் இல்ல, அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். அது எல்லாம் டெவலப்மெண்ட் நிறைய வந்துருச்சுங்க இன்னைக்கு. எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சிபிஆர்ஆர் ரிங் ரோட்ல இன்னைக்கு ஃபுல்லா கனெக்ட் ஆயிருச்சு உங்களுக்கு. நம்ம ஓஎம்ஆர்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அந்த ரிங் ரோடே கனெக்ட் பண்ணிச்சு. வர வழி எல்லாம் அதை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். நல்ல ஒரு டெவலப்மெண்ட். நான் வாங்கி போட்டா எனக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கணும். அதாவது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இதை வந்து வாங்கி போடுங்க, கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் இந்த சரௌண்டிங்ல ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என் பட்ஜெட் இவ்வளவுதான், என்ன சார் 10 லட்ச ரூபாயில நான் வீடு கட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3 லட்ச ரூபாயில இடம், ஒரு 7 லட்ச ரூபாயில உங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு 10 லட்ச ரூபா கூட அதிகமா வச்சுக்கோங்க. சூப்பரான வீடை வந்து கட்டிட்டு சூப்பரா கட்டிட்டு வரலாம். பட்ஜெட் இவ்வளவுதான் நினைக்கிறவங்களுக்கு பக்கத்துல வீடுகள் இருக்குங்க, நீங்க பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா அடுத்து இன்னொரு 4 வீடு இங்க கட்ட தான் செய்வாங்க. ஒரு வீடு வர்றதுதான் பெரிய விஷயமே. அடுத்தடுத்த வீடுகள் தாராளமா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கம்பெனில இருந்து நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம விக்னேஸ்வரர் நகர். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அருமையான சைட். ரேட்டு பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. வாங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. என்ன சார்? சார் கண்டிப்பா சார், நம்ம மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு சிறப்பா வந்து பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பா சார். சார் உங்க சேனலுக்காகவே நாங்க வந்து ஆஃபர் வந்து கோல்ட் காயின் கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சார், அது கொடுத்துருக்கீங்க. அதாவது நீங்க சொன்ன பிரைஸ் ஒரு ஆஃபர், அதுக்கப்புறம் இஎம்ஐ ஒரு ஆஃபர், இப்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் காயின் வேற சொல்றீங்க. கோல்ட் காயின் சார். சரி,
பேமெண்ட் கட்டணும் கோல்ட் காயின் கம்பல்சரி உண்டு ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குனீங்க அப்படின்னா எத்தனை கிராம் சார் நம்ம கோல்ட் சார் 2 கிராம் கோல்ட் காயின் 2 கிராம் கோல்டு காயின் சூப்பர் சூப்பருங்க சார். அதாவது ஃபுல் பேமெண்ட்டை நான் கட்டிக்கிறேங்க என்ற ஒரு 3 லட்ச ரூபாய் என்னால் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 600 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி பெருசா தான் வாங்குவீங்க கண்டிப்பா. அந்த அளவுக்கு தான் இருக்கு. சைட்டுமே நீட்டா இருக்குங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் பண்ணி தர ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வர்றீங்க அப்படின்னா எங்க இருந்தாலும் நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம் சார். இது என்ன தெரியுமா சார், மோர் காஷனா கிளைண்ட் வரேன் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தா அவங்க நேரா அவங்க வீட்டுக்கு போய் டோர்ல நம்ம எல்லா ப்ராஜெக்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா லொகேஷன் இதெல்லாம் இருக்கு சார், இதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க, நாங்க சொல்ற டெவலப்மெண்ட்லாம் இருக்கா, இதெல்லாம் எவ்வளவு நாள் நாங்க ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு எல்லா டீடைலும் கொடுப்போம் சார். நீங்க ஓகே சொல்லிட்டு அங்கேயே பாதி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே விசாரிச்சிடலாம் சார். இப்ப ஆன்லைன்ல எல்லாமே கிடைச்சு வந்துரும் சார். அவங்க விசாரிச்சிட்ட பிறகு அவங்க ஓகேன்ற பட்சத்தில் ஒண்ணுமே சார் பிளாட்டை பார்த்து புக் பண்ண வேண்டியது. சூப்பர் சார். நம்ம கஸ்டமர்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி வந்து வருவாங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு 50% ஓகே ஆயிரும். மீதி 25% வீட்ல சார் ஓகே பண்ணிடுவாரு. அடுத்த 25% வர்றீங்க புக் பண்றீங்க. அவ்வளவுதான் சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.